எல்லாரையும் நம்ம அட்ராக்ட் பண்ணணும், எல்லாருக்கும் நம்மளை பார்த்ததும் பிடிச்சி போகணும், இந்த மாதிரி எல்லாருமே நினைப்போம். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அட்ராக்டிவ்னஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபேஸோட ஒட்டி பிறக்கணும், அது ஜீன்லையே வரணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அட்ராக்டிவ்னஸ் அப்படிங்கிறது வெறும் முகத்தில் தான் இருக்குன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் நிச்சயமாக அப்படி எதுவுமே கிடையாதுங்க. உங்களை அட்ராக்டிவாக மாற்றிக்கிறதுக்கு நான் சில ஈஸியான வழிகள் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அட்ராக்டிவ்னஸ் அப்படிங்கிறது நம்மளோட தோற்றத்தில் இல்லை, அது நம்ம எப்படியெல்லாம் நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்போது நம்மளோட ஃபேஸ் ஒருத்தரை அட்ராக்ட் பண்ணுதான்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக அதுவும் ஒரு வகையான அட்ராக்ட் பண்ணுது. ஆனால் அது வெறும் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு மட்டும்தான். ஏன்னா முகத்தில் இருக்கக்கூடிய அழகு எப்பவும் அப்படியே இருக்காது இல்லையா? நம்மளோட பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் டோன், நம்மளோட ஸ்கில்ஸ், இது எல்லாம் தான் நம்ம யாரு அப்படின்றது மற்றவங்களுக்கு காட்டுது. இது எல்லாம் சரியாக டெவலப் பண்ணிக்கிட்டா அது நம்மளோட மதிப்பை பெரிய அளவில் உயர்த்தும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது எப்பவுமே மாறாத விஷயமும் கூட. அதுக்கு என்ன மாற்றங்கள் எல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. முதல்ல போஸ்டர் எப்பவுமே போல்டாக இருக்க கற்றுக்கணும்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுதான் நம்மளை பார்த்த உடனே ஒருத்தருக்கு நம்ம யாருன்னு முடிவு பண்ணுறதுக்கான முதன்மையான காரணமாக இருக்கு. நுழைஞ்சா மாதிரி இருந்தால் யார் நம்மளை மதிப்பாங்க? நெஞ்ச நிமிர்த்தி நேராக இப்படி நடக்கும்போது நம்ம எதிரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்மளை ஒரு ஹீரோ மாதிரி தெரியப்படுத்தும். அதுதான் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை அதிகப்படுத்துது. இப்போ நீங்கள் பார்க்கறது மாதிரியான போஸ்டர், அதாவது தோரணைகளை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும். இது உங்கள் நம்பிக்கையை பூஸ்ட் பண்ணுது. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி முதுக வளைச்சிட்டு ஸ்லவுச் பண்ணி நிற்கும் பொழுது சோம்பேறி மாதிரி சொங்கி மாதிரி இருந்தால் நம்மளை யாருக்குமே பிடிக்காது. நடக்கும் போதும் சரி, உட்காரும் போதும் சரி, மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போதும் சரி, நம்மளோட போஸ்டர் ரொம்ப சரியாக இருக்கணும். தேவையில்லாமல் காலை ஆட்டுறது, டைம் பாஸுக்கு மொபைலை நோட்டிட்டு இருக்கிறது மாதிரியான செயல்பாடுகளை அவாய்ட் பண்ணிக்கணும். நேராக நிமிர்ந்து நடக்க கற்றுக்கோங்க, தைரியமாக பேசுங்க. இதெல்லாம் பண்ணினாலே ஒருத்தருக்கு நம்மளை பார்த்த உடனே பிடிச்சிரும். கைஸ், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், யூடியூப் வந்து நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு. நேற்று ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு நாள், அதாவது 4 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே மீட்டிங்கில் 4 பேருக்கு சில்வர் ப்ளே பட்டன் அப்ளை பண்ணோம். 4 சேனலும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை கடந்து வந்திருக்காங்க. இன்னத்த தேதிக்கு நம்மளுடைய கம்யூனிட்டியில் 15 பேருக்கும் மேலே சில்வர் ப்ளே பட்டன் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை நம்ம கம்யூனிட்டி இருக்கு. 180 பேருக்கு மேலே யூடியூப் சேனலை மானிட்டைஸ் பண்ணி இதே யூடியூப்ல இருந்து 2 கோடிக்கு மேலே பணம் சம்பாதிச்சிருக்காங்க. நீங்க ஏன் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பப்ளிஷ் பண்ணக்கூடாது? நான் உங்களுக்கு A to Z கைட் பண்றேன். என்னுடைய ஃப்ரீ லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஃப்ரீ செஷன் as soon as possible நான் எண்ட் பண்ண போறேன். முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக அட்டன் பண்ணி ஒரு சேனலை ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியோட எடுத்துட்டு வர ட்ரை பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை உங்களுடைய மொபைல்ல சேவ் பண்ணி வச்சுட்டு எனக்கு யூடியூப் 2025 அப்படிங்கக்கூடிய ஒரு மெசேஜை மட்டும் தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு அப்கமிங் மெசேஜஸ் மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்பவே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு யூடியூபரா மாறுங்க, பாசிவ் இன்கம் earn பண்ணுங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது நம்முடைய குரல். நம்ம வாய்ஸ் டோனை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பேசும்போது நம்ம பேசுறது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தெளிவாக புரியணும். அதனால நம்ம மேலே மரியாதையும் உண்டாக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப நிதானமாக நம்ம வார்த்தைகளில் தெளிவோட பேசணும். அது எல்லாத்தையும் தாண்டி எங்கே எப்படி பேசணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். ஒவ்வொரு வார்த்தை யூஸ் பண்ணும்போது தெளிவாக யோசிச்சு யூஸ் பண்ண கற்றுக்கணும். நம்மளோட ஒரு வார்த்தை கூட யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி வாய்ஸ் டோன்லையும் ரொம்ப கவனமாக இருக்க கற்றுக்கோங்க. அதாவது ஹம்பிளா, அதே சமயம் போல்டாக தைரியமாக பேச கற்றுக்கோங்க. அதோட ஒளராமல் தெளிவாக பேசணும். வேகமாக பேசாமல் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி நிதானமாக தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்க. பேசும்போது அப்புறம் இந்த மாதிரி ஃபில்லர் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பேச நினச்சிங்களோ அதை அப்ராப்ரியேட்டாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்கள் மேலே கண்டிப்பாக ஈர்ப்பு அப்படின்றது மற்றவங்களுக்கு உண்டாகும். அதை விட முக்கியமான விஷயம், நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எதிரில் இருக்கிறவங்க பேசுறதுக்கான டைமை நம்ம கொடுக்கணும். நம்ம நினச்சதை மட்டும் பேசணுன்ட்டு நினைக்காம மற்றவங்க பேசுறதையும் கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும் பாஸ். மூணாவது ஸ்டைலா அதெல்லாம் நிறைய செலவாகுமே, நிறைய கஷ்டப்படணுமே அப்படின்ட்டு யோசிக்கவே தேவையில்லைங்க. இது வெறும் பிராண்டட் ஐட்டம்ஸ் அண்ட் காஸ்ட்லி திங்ஸை வச்சு நம்மளை அழகப்படுத்திக்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறதையே வச்சு நம்மளை ஸ்டைலிஷ் பர்சனாலிட்டியாக காட்டிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி சட்டை போடுறதுக்கும் இப்போ பார்க்குற மாதிரி ஃபார்மல் ஷர்ட் பேண்ட்டை போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் அப்படின்றது இருக்கு. இந்த சின்ன மாற்றம் கிரியேட் பண்ணக்கூடிய இம்பாக்ட் ரொம்ப பெருசு. இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட அப்பியரன்ஸ்ல சேஞ்சஸை கொண்டு வரணும். நம்ம லுக் ரொம்ப முக்கியம். நீங்க இதுக்காக ரொம்பலாம் செலவு பண்ண தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிளாத்ஸை வச்சு உங்க தோற்றத்தை அட்ராக்டிவா மாத்திக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ண கத்துக்கோங்க. நாலாவது க்ரூமிங். நம்மளோட ஹேர் ஸ்டைலை பொறுத்து நம்மளோட அப்பியரன்ஸ் மாறுபடும் இல்லையா?
ஹேர் கட் பண்ணிட்டு வந்ததுமே இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடா, இதுதான் உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். உங்களுக்கு அப்படிதான் எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு தோணும். ரொம்ப ஸ்டைலா ஹேர் கட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளா பெஸ்ட் லுக்கை கொடுக்குற மாதிரி இருந்தாலே போதும். வெளியே போகும்போது தலையை சீவிட்டு போறது, ஃபேஸை ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் நல்ல ட்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களை கொஞ்சம் நல்லா க்ரூம் பண்ணிக்கோங்க. பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் எப்பவுமே வெளியில் பேட் ஸ்மெல்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளோட டான், நம்ம யாரு அப்படின்ட்டு எடுத்து காட்டுறது. நம்மளோட பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியமானது. ஒருத்தரை பார்க்கும்போது போல்டா ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டு சரியான ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பேச ஆரம்பிச்சா நம்மளை பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பவும் அவங்க நினைவில் இருப்போம். அவங்க பார்த்த அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியில் நீங்களும் ஒருத்தர மாதிரி இருப்பீங்க. அப்படி தேவையான இடத்துல நம்ம பண்ற ஜென்டிலான ஸ்மைல் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஐ கான்டாக்ட் பாடி லாங்குவேஜில் ஒரு பார்ட்டு தான், ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. நம்மளோட ஒரே ஒரு தவறான பார்வை நம்ம மேலே இருக்கக்கூடிய அத்தனை மரியாதையை அழிச்சிடும். ஸோ இதனால இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். எஸ், ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுக்கும் போது நம்மளை பார்த்ததும் எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆவாங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை விடுங்க, அது நமக்கே பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நம்மளோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படின்னா நம்ம ஒரு சாதாரண ஆளாக மட்டும்தான் இருப்போம். ஆனால் இதுக்காக ஜிம்மு போய் டயட் மெயின்டைன் பண்ணி நிறைய செலவு பண்ணோம் அப்படின்ட்டு நான் சொல்ல வரல. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை ஃபிட்டாக உங்களோட பிஎம்ஐக்குள்ள உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அது மாதிரி பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இஃப் பாசிபிள் ஜிம் போங்க. உங்களாலேயே ஹோம் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்க. பேசிக்கான எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஃபிட்னஸ் லெவலை மெயின்டைன் பண்ண கற்றுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ஃபுட்டை சாப்பிட பழகுங்க. ஃபைனல் ஒன், கான்ஃபிடன்ஸ். நம்மளோட ஒருத்த நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மளை எப்பவுமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது. நான் அவனை விட பெரிய ஆளு, அவன் என்னை விட பெரிய ஆளுன்ட்டு நினைச்சா அந்த எண்ணமே நம்மளோட மொத்த நம்பிக்கையும் அழிச்சிடும். இது தேவையே இல்லாத ஒரு விஷயம். அது நமக்குள்ள எந்த ஒரு நல்ல மாற்றத்தையும் எந்த ஒரு நன்மையும் கொடுக்காது. எதுக்காகவும் பயப்படக்கூடாது. இந்த பர்சனாலிட்டி தான் இருக்கிறதுலேயே பெரிய அட்ராக்டிவான பர்சனாலிட்டி, கான்ஃபிடென்ட் அப்படின்றது. நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்றோம், என்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்றோம், பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்றோம் அப்படிங்கிற கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட கான்ஃபிடன்ஸை டிட்டர்மைன் பண்ணது. நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக இருந்தால் நம்மளை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே உண்டாகும். நம்மளை பார்த்து 4 பேர் நம்மளை மாதிரியே மாறணும்னு நினைப்பாங்க. அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட். எதுக்கும் பயப்படாதீங்க. எதையும் நினைச்சு ஓவர் திங்க் பண்ணாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு சந்தோஷமா இருக்க கத்துக்கோங்க. எப்பவும் நம்பிக்கை இழக்காதீங்க. இப்படி எல்லாம் உங்களால இருக்க முடிஞ்சா நீங்களும் ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியா மாறிட முடியும். நம்பிக்கை இல்லைன்னா முயற்சி பண்ணி பாருங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். எஸ், சேனலை ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து ஃபாலோ பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ so much. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.